கிச்சனில் எங்கள் செஃப். இப்போ நான் வந்துட்டு சாலிகிராமம் முத்துராமலிங்கம் தெருவில் இருக்கேன், ராஜாஜி காலனியில். இந்த வீட்டுக்கு போகலாம். நியூ நம்பர் 5, ஓல்டு நம்பர் 22B. உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யார் மேடம்? வாங்க. நான் புதுயுகம் டவுன்லேருந்து வந்திருக்கேன். ஓகே. உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் நிகழ்ச்சிக்காக. சரி, ஷெஃப் மால்குடி கவிதா. ஓகே, உட்காரலாங்களா? உட்காருங்க மேடம். தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன மேம்? வேலம்மாள். இல்லை, சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபு. ஓகே. ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ் ஆர்மி. ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. பையன் ஏரோநாட்டிக்கல் முடிச்சிருக்கு. பையன் பேர் என்ன, பொண்ணு பேர் என்ன? பொண்ணு அமுதா, பையன் பேர் சுகாஷ். வரும்போதே பார்த்தா புக்கு கையில் வச்சுட்டு ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தீங்க. புக்ஸ் நிறைய படிப்பீங்களா? படிப்பேன், ஓரளவுக்கு படிப்பேன். புக்ஸு ஆன்மீகம் நிறைய படிப்பேன். ஓகே. நேட்டிவ் எங்கம்மா உங்களுக்கு? சென்னையேவா? நெல்லை டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலி. திருநெல்வேலி. வெரி குட். கோவில்பட்டி, திருநெல்வேலி. கோவில்பட்டினோடனே எனக்கு அந்த கடலை மிட்டாய் கோவில்பட்டி ஃபேமஸ் இல்லை? ஆமாம். இங்கே பண்ணுவீங்களா நீங்கள் அதை? நம்ம இங்கே பண்ணுறதில்ல, போனால் வந்தால் வாங்கிட்டு வந்து. உங்களுக்கு எது சமையலில் திருநெல்வேலியில் சாப்பாடுக்கு நல்லா மனமாக சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லை திருநெல்வேலி மக்கள்? எல்லா ஐட்டமும் எங்கிட்ட நாங்கள் திருநெல்வேலி ஐட்டம் தான் நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். அதெல்லாம் என்ன மாதிரி ஐட்டம்லாம் சமைப்பீங்க ஜென்ரலாக? அதிகமாக சமைக்கிறது பருப்பு, நெய் தான். பருப்பு நெய். அது கூட வெங்காயம் வத்தல், அது மாதிரி வடகம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். காய்கறி கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் நான்வெஜ்ஜெல்லாம்? நான்வெஜ்ஜு இருக்கும், டெய்லி பண்ண மாட்டோம், ரேர். என்ன பெஸ்ட்டாக பண்ணுவீங்க நான்வெஜ்ஜில்? நான்வெஜ்ஜில் பிரியாணி, சிக்கன். நான்வெஜ்ஜில் எல்லா ஐட்டமும் டிவியில் வர்றதை பார்த்து எல்லா ஐட்டமும் நல்லா பண்ணுவேன். எல்லாம் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேங்க. காலையில் டிஃபனுக்கு சண்டேனா காலையில் டிஃபனுக்கு நாட்டுக்கோழி வச்சு இட்லி ஊற்றி கொடுப்போம். பசங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இது எப்படி பண்ணுவீங்க? நாட்டுக்கோழி வந்து கடையில் கோழி வாங்கிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ஃப்ரை பண்ணி, மசாலா எல்லாமே ஃப்ரை பண்ணிடுவோம். அப்பப்போ இப்போ இன்றைக்கி குழம்பு வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கே ஃப்ரை பண்ணி அப்போவே மிக்சியில் அடித்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ணெய் விட்டு எல்லாம் நல்லெண்ணெய் விட்டு எதுவுமே வதக்க வேண்டாம், அப்படியே எல்லாமே போட்டு குக் பண்ணி எடுத்து தேங்காய் நல்லா பவுட்ரு பண்ணி அதில் போட்டு இறக்கிட்டால் நல்லா இட்லிக்கு நல்லாயிருக்கும். சார் ஆர்மியில் இருந்தவங்களாச்சே, அவங்களுக்கு நல்லா ருசி ருசியாக சமைக்க கொடுக்குமே. நல்லா அதான் சொல்கிறேன், இத்தனை ஐட்டமும் நல்லா தெரியும், நல்லா பண்ணுவேன். வெரி குட், வெரி குட். என்ன ஐட்டம் உங்கள் ஐட்டத்தை அவர் விரும்பி சாப்பிடுவார்? விரும்பி சாப்பிட்றது எல்லாமே நல்லா தான் சாப்பிட்றாங்க. எதுவும் நல்லா இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்ச மாதிரி எதுவுமே நான் பண்ணதில் இது வரைக்கும் இல்லை. அவருக்கு ரசம் பிடிக்காது. ஓகே. ரசம் மாத்திரம் அவர் எடுத்துக்கவே மாட்டார் எப்பயுமே. உங்களுக்கு என்ன அதிகமாக சாப்பிட பிடிக்கும்? எனக்கும் அந்த இட்லி குழம்பு தான். இட்லி குழம்பு. ஆமாம், ஃபேவரட், ஃபேமிலி ஃபேவரட். ஆமாம். இட்லி டெய்லி காலையில் டெய்லி இட்லி இருக்கும். காலையில் இட்லி, நைட்டு சப்பாத்தி. டெய்லி இட்லி சாப்பிட்றீங்களா? போர் அடிக்காதா? அது ஒரு நாளைக்கு மாற்றிக்கிற வேண்டியதாக. தோசை, அந்த மாவை எடுத்து தோசையாக ஊற்றிக்கேன். ஓகே, ஓகே. ஜென்ரலாக திருநெல்வேலினாலே அல்வா ஃபேமஸ் இல்லையா? நீங்கள் நல்லா அல்வா பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன் ஓரளவுக்கு. திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வா மாதிரி வராது, இருந்தாலும் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தீங்க மேம் நீங்கள்? இன்றைக்கி காலையில் சப்பாத்தி, சோம்பு சட்னி. சோம்பு சட்னி? சோம்பு சட்னி. சோம்பு சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ, சாப்பிடுங்க, எடுத்துக்கிட்டேன். சோம்பு சட்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேராக இருக்குது சோம்பு சட்னி. அவங்க என்ன தான் எடுத்து வராங்கன்றதை பார்ப்போம். சப்பாத்தி, சோம்பு சட்னி. உட்காருங்க. சப்பாத்தி சோம்பு சட்னி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரியே அரைச்சி அதில் சோம்பு போடுவீங்களா? ஆமாம். எப்படி பண்ணுவீங்க இது? தேங்காய் சோம்பு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் உடச்சகல்ல பச்சை மிளகா, உப்பு போட்டு பவுட்ரு பண்ணி கடுகு போட்டு வெங்காயம் தாளித்து போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி எடுத்து அதில் ஊற்றணும்.
அந்த ஹீட்டில் கொஞ்சம் லைட்டாக ம். அது மாதிரி பண்ணால் கொஞ்சம் சூப்பர். எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த சோம்பு சட்னி? என்ன கர்நாடகா லேடி ஓகே. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்க. அதான் ஏன்னா இது திருநெல்வேலி டிஷ்ஷு கிடையாது. அதான் யோசிச்சேன் நான். திருநெல்வேலியில் இந்த மாதிரி அரைக்க மாட்டாங்க. நம்ம ஜென்ரலாக சோம்பு பெருஞ்சீரகம் வந்து அசைவ சாப்பாட்டுக்கு குருமாக்கு கறிக்கு மசாலா கரைப்பாங்க. சட்னி அரைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா பீப்புள்ஸ் தான் வந்துட்டு இந்த சோம்புல சட்னி அரைப்பாங்க. அதனால தான் நான் கேட்டேன் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. இது கர்நாடகா பொண்ணு. ஜென்ரலாக உங்கள் ஹஸ்பண்ட் ஆர்மியில் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க கூட ஆர்மியில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அங்கங்கே போகிற மாதிரிலாம் இருக்குமே, அப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் ஒரு 5 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஹைதராபாத் போயிருக்கேன், அப்புறம் ஷில்லாங், ராஜஸ்தான். ராஜஸ்தான்லாம் போனீங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கும் ராஜஸ்தான் ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் வருது. எப்படி நீங்கள் நம்ம ஃபுட்டு சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்லை ராஜஸ்தான் ஃபுட்டே சாப்பிடுவீங்களா? நம்ம ஃபுட்டு தான். இட்லி அங்கே போய் இட்லிக்கு அவங்களுக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே போய் நான் இட்லிக்கு மாவு அடித்து இட்லி ஊற்றி தான் கொடுப்பேன். நைட்டில் தோசை. ஏன்னா அவங்க அங்கே சப்பாத்தியே சாப்பிட்டு அவங்களுக்கு சப்பாத்தி அந்தளவுக்கு பிடிக்காது. இட்லியே தோசையும் தான் பிடிக்கும். மதியம் ஒரு டைம் சாப்பாடு. ரொம்பவே நல்லா இருந்தது. சப்பாத்தி கூட ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. சட்னி டிஃப்ரெண்ட்டாக சோம்பு சட்னி கர்நாடகா நல்லா இருந்தது. சரி, உங்கள் கிச்சனை காட்டுங்களா, உங்களுக்கு ஏதாவது நான் ஸ்பெஷலாக பண்ணித்தரேன். ஓகே, வாங்க மேடம். இது வரைக்கும் பார்க்கலாமா? பாருங்கள். சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம்மா. ப்ரொவிஷன்ஸில் ட்ரை ஸ்டோரில் மசாலாலாம் இந்த பக்கம் வச்சுருக்கீங்க? இங்கே இருக்கணும் மசாலா. சிக்கன் இருக்குது. சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்கள் பண்ண போகிறீங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு என்ன ஏதாவது நான் ஒன்று பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, நீங்களே பண்ணுங்களேன். நான் பண்ணவா? பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். வெல்கம் பேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வேலம்மாளுடைய கிச்சனில் தான் இருக்கோம். இந்த இருக்கிற சிக்கன்லாம் வச்சுட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரை ஐட்டம் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல வந்துட்டு தேவையானதெல்லாம் கட் பண்ணி மேரினேஷன் பண்ணிக்கலாம்.
வந்துட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணணும். பாத்திரத்தை வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெமனில் ஒரு 1/4 லெமன் வந்துட்டு சாப் பண்ணி வச்சிருக்கிற ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக், ஒரு 1/2 டீஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் லிட்டில் பிட், ஒரு 1/4 டீஸ்பூன் அரிசி மாவு, இன்னொரு 1/4 டீஸ்பூன் மைதா மாவு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி, மிளகுத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொடுங்க. இந்த மிக்சிங்கில் வந்துட்டு சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் வந்துட்டு போடும். இந்த சிக்கன் கூட இந்த ஆனியன் ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு மேரினேட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மேரினேட் பண்ணிவிட்டு இந்த ஓட்ஸில் சிக்கன் வந்துட்டு எடுத்து ஃபுல்லாக டிப் பண்ணிக்கும். எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மாதிரி இந்த ஓட்ஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி டிப் பண்ணி நல்லா பைண்ட் பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் வர மாதிரி பைண்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரத்தில் அந்த ஓட்ஸ் நல்லா ஊறி அப்சர்வ் ஆகி டைட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த தண்ணியில் வந்துட்டு அந்த கர்டு, அந்த லெமன் ஜூஸு, தண்ணி இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு அந்த ஓட்ஸ் அப்சர்வ் ஆகிட்டு ஃபுல்லாக கெட்டியாக பிடிச்சிக்கும் அந்த பேட்டரோடு. சரி, இதே மாதிரி வந்துட்டு எல்லா சிக்கனையும் பண்ணிக்கணும். இந்த மசாலாவிலே மீதி இருக்கிற மசாலாவிலே இந்த ஆனியன் ரிங்ஸை போட்டு மிக்ஸ் ஆன ஓட்ஸையும் பேலன்ஸ் ஓட்ஸையும் அதிலே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு அடுத்தது வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இது பேர் இந்த சிக்கன் பேர் என்ன தெரியுமா, சொல்லுங்க. காடை கண்ணி பொரிச்ச கோழி. காடை கண்ணி. இந்த ஓட்ஸோடைய தமிழ் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடை கண்ணி. ஓட்ஸ்ன்றது இட்ஸ் இங்கிலீஷ் நேம். தமிழ் பெயர் இதோடைய பேர் வந்து காடை கண்ணி. இந்த காடை கண்ணி பேஸ்டு பண்ணி நம்ம அந்த பைண்டிங் பண்ணி கொடுக்குறதுனால இது காடை கண்ணி பொரிச்ச கோழி. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா? எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே தான் நம்ம அதை ஃப்ரை பண்ண முடியும். சரி, ஓகே. யூஸ்வலாக நீங்கள் சிக்கனில் என்ன மாதிரி வெரைட்டிலாம் பண்ணுவீங்க மேம்? மசாலா சிக்கன், சிக்கன் குழம்பு, பிரியாணி, சிக்கன் 65, சில்லி சிக்கன், அந்த சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் தெரியும். சூப்பர். இந்த மாதிரி எனக்கா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது மாதிரி பண்ணலை. ஓகே, இது உங்களுக்கு புது டிஷ். ஆமாம். ஓகே, சூப்பர். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த சிக்கனை போட்டு
ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. சிக்கனில் நிறைய பண்ணலாம். உங்ககிட்ட இப்போ இந்த ஓட்ஸ் இருந்ததுனால சிக்கன் ஓட்ஸ் வச்சு புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். சிக்கனில் வெரைட்டிஸ் நிறையா பண்ணலாம், நிறைய ஃப்ளேவரோட இது பண்ணலாம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கஞ்சி வச்சு மாதிரி மட்டும்தான் குடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டில் பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதில் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்துட்டு கால்சியம் சத்து அதிகம் உள்ளது, ரெண்டாவது அயன் கண்டென்ட் அதிகம் உள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு நம்ம யூட்ரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துட்டு வராமல் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஜென்ரலாகவே நீங்கள் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிறது வெரி குட். ஸ்விஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மக்கள்லாம் வந்துட்டு ஓட்ஸ் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் அதிக அளவு இந்த மாதிரி இப்போ அங்கே இருக்கிற பெண்கள்லாம் இந்த மாதிரி கருப்பை கோளாறுலாம் சிக்க மாட்டாங்க, ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. ரொம்ப அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். நாங்கள் வந்து ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சி மோர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மசாலாவோட அந்த ஓட்ஸ் மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் ஊற வைக்கிறோம் இல்லையா, இது பண்ணிவிட்டு எண்ணெய் காயிற நேரம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த ஆனியன் இப்போ வந்துட்டு மீதி இருக்கிற இந்த ஓட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஆனியன் ரிங்ஸையும் வந்துட்டு அப்படியே நம்ம அதில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ராவா ஆனியன் சாப்பிடாம இந்த மாதிரி கோட்டடாக ஃப்ரை பண்ண ஆனியன் இந்த சிக்கன் கூட சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக பச்சையாக ஆனியன் கொடுக்காம இந்த மாதிரி சிக்கனோட கொடுக்கும்போது அந்த ரெகுலர் அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் இந்த ஃப்ரைடு சிக்கனும் இந்த ஃப்ரைடு ஆனியனும் சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் மட்டும் தனியாக தெரியும். நார்த் இந்தியன் போனீங்க, ராஜஸ்தான் போனீங்க, அங்கே அந்த சோம்பு சட்னி கற்றுட்டு வந்தீங்க. ஆமாம். அம்மா கிட்ட என்ன ஸ்பெஷலாக கற்றுருக்கீங்க? அம்மா கிட்ட மற்ற சமையல் எல்லாமே அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஆமாம். மாமியார் கிட்ட என்ன சமையல் கற்றுக்கிட்டீங்க? மாமியார் வீட்டில் தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி மாமியார் வீட்டு தேங்காய் சட்னி தனியாக தெரியுமா? நல்லா எப்படி அரைப்பாங்க அது? அவங்க வந்து அம்மியில் அரைப்பாங்க, அதில் இருந்து தேங்காய் தான் அதிகமாக வைப்பாங்க, புளி வைப்பாங்க, தேங்காய் புளி பூண்டு நல்லாயிருக்கும் அவங்க வீட்டு மாமியார் வீட்டு சட்னி. மாமியார் தேங்காய் சட்னி. ஆமாம், சூப்பர். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணுறது எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும், சரியா? ஓகே மேம். நீங்கள் போய் உட்காருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே மேடம்.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. நல்லா இருக்குது மேடம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனியனும் ஆயிலில் பாயில் பண்ணதுனால ஆனியனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, ஈஸியான ஒரு டிஷ். வீட்டில் எல்லாம் இருக்கக்கூடிய பொருள் தான் இது எல்லாமே. ஓகே ஓகே. உங்கள் கூட வந்துட்டு உங்கள் கிச்சனில் வந்து உங்கள் கூட சமைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு திருநெல்வேலி பர்சனாலிட்டி பார்ப்பேன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு உள்ளே வந்து போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே உள்ளே வந்தேன். சரிங்க. உள்ளே வந்தது ரொம்பவே மனநிறைவோடையே கிளம்புறேன் நான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். காடை கண்ணி பொரித்த கோழி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், எலுமிச்சம்பழம், பூண்டு, வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோள மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, உப்பு, மிளகுத்தூள், ஓட்ஸ், தயிர், இஞ்சி மற்றும் எண்ணெய். முதலில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி பேஸ்ட், எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை நறுக்கிக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பேஸ்டுடன் எலுமிச்சை சாறை பிழிந்து கொண்டு இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் தயிர், உப்பு, மஞ்சள் தூள், சோள மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் மற்றும் தண்ணீர் ஊற்றி நன்றாக பிசைந்து கொள்ளவும். அதனுடன் சிக்கன், வெங்காயம் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதனை ஓட்ஸில் கலக்கி எடுத்துக்கொள்ளவும். பிறகு கடாயில் எண்ணெயிட்டு சிக்கனை போட்டு பொரித்து எடுக்கவும். இப்பொழுது காடை கண்ணி பொரித்த கோழி ரெடி.